இன்றைக்கான குக்கிங் பார்க்கலாம். நைட்டுக்குள்ளே சாப்பாடு செய்கிறதுக்கு தான் கிச்சனுக்குள்ளே ஏறினேன். அப்போது எனக்கு ஒரு யோசனை. பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துகிட்டு நைட்டுக்கு ஒயிட் சாஸ் பாஸ்தா செய்யலாம். காலையிலைக்கு ஸ்பைசியான பாஸ்தாவை செஞ்சிடலாம். கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹீட் பண்ணி மட்டும் கொடுத்து விட்டாலே போதும். காலையில் எழுந்திரிச்சி செய்ய வேண்டாம். லஞ்ச் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். லஞ்சுக்கும் பண்ணக்கூடிய பொரியலுக்கான காயை அப்போவே கட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பாஸ்தாவை வேக வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி அதை சூடாக வடித்து ஒரு சைடு வச்சுருக்கும் போதே நார்மலாக டேப் வாட்டரை ஓப்பன் பண்ணி அதை லேசாக காட்டி விட்டுட்டோம்னாலே போதும். அது ஒன்றோட ஒன்றும் ஒட்டிக்காது. அது கொஞ்சம் நேரம் ஆறுனாலே அது நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது சரியாக இருக்கும். அப்புறமா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ஸ்பைஸியாக உள்ளது தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது யூஸ்வலாக வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், தயிர் அல்லது எலுமிச்சம்பழம், தண்ணி கொஞ்சமாக ஊற்றி வேக வச்ச பாஸ்தாவை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் 2 டைப்பு நான் செய்கிறேன் அப்படின்னா ஒயிட் சாஸ் பாஸ்தா தான் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒயிட் சாஸ் பாஸ்தாவுக்கு தான் நிறைய பாஸ்தா நான் மிக்ஸ் பண்ணேன். ஸ்பைசியானது கொஞ்சம் கம்மியாக தான் செஞ்சேன். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒயிட் சாஸ் பாஸ்தா இது எல்லா ஐட்டம்ஸும் நல்லா போட்டு பண்ணினா தான் அந்த பாஸ்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிடும்போது காரம் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் இதுலேயும் ஒயிட் பெப்பரும் ரெட்டு க்ரஷ்டு சில்லியும் மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால அதில் உள்ள காரம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதில் க்ரீமு, சீஸு அதெல்லாம் ஆட் ஆகிறதுனால அதோட காரம் நம்மளுக்கு தெரியாது. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்குமே இதுதான் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்கும் இதுதான் ரொம்ப பிடிக்கும். இது எல்லாமே செஞ்சு முடித்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நைட் சாப்பாடுக்கு இதை கொடுத்து முடிச்சிட்டேன். அப்புறம் பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு படுக்க போயாச்சு. காலையில் எழுந்திரிச்சி 2யுமே சூடு மட்டும்தான் பண்ணினேன். 2யுமே சூடு பண்ணிவிட்டு எல்லாமே மிச்சம் இருந்தது. அதனால் காலையில் ஒயிட் சாஸ் பாஸ்தா சாப்பிட்டுக்கோங்க, மதியானத்துக்கு இந்த ஸ்பைசியான பாஸ்தாவை சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லி 2 பாக்ஸு பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு. ஆனால் லஞ்சும் ரெடி பண்ணணும்ல ஹஸ்பண்டுக்கு. அப்படிங்கிறனால அவங்களுக்கு சோறு, ரசம், அந்த சீனி அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா வாழைத்தண்டு போட்டு மோர் பச்சடி, வேக வச்ச முட்டை, இது எல்லாமே லஞ்சுக்கும் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. இதெல்லாம் பேக் பண்ணி எல்லோரையும் அனுப்பிச்சாச்சு. ஆனால் இந்த பாஸ்தாவோட நிலமை, ராத்திரியும் பாஸ்தா சாப்பிட்டோம், காலையிலையும் சாப்பிட்டோம். ஸ்கூலுக்கும் பசங்க லஞ்சுக்கு அதை தான் கொண்டு போயிருந்தாங்க. மறுபடியும் அதை தான் சாப்பிட்டாங்க.